அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசுவியா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது இன்றைய நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாத்தாழ்ப அதற்குரிய விடைகளை காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க விடைத்தாளுக்குள் செல்லலாம். முதல் வினா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கூரை வேந்தனர், கூரை முடைந்தனர், கூரை செய்தனர், கூரை வணைந்தார். கூரை வேந்தனர் என்பது சரியான விடை. அடுத்து, பொருந்தா சொல்லை கண்டறிக. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, ஓங்கல் ஓசை, ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம், ஆர்வம், உற்சாகம், சோர்வு, தெளிவு. சரியான விடை சோர்வு. அடுத்து, நீள் உழைப்பு, பிரித்து எழுதுக. நீளு உழைப்பு, நீள் உழைப்பு, நீண்ட உழைப்பு, நீள்குட்டல் உழைப்பு. நீள்குட்டல் உழைப்பு என்பது சரியான விடை. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. அருளப்பன், யோவான், சந்தா சாஹிப், சன்னியாசி. யோவான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். 1900 காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியால் செவ்விதில் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து அது தோன்றில் புலன் என மொழி புலன் உணர்ந்தோரே. இந்த புலன் என்பது ஒரு வகையான உணவு முறை, சரிங்களா? தொல்காப்பியருக்கு சுட்டுகின்ற அந்த உணர்வு முறை. அதன்படி பார்க்கும்போது சரியான விடை பள்ளு இலக்கியம். அடுத்து, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர், அதாவது செய்தி படம் சொல்லுவாங்க, கருத்து படம் சொல்லுவாங்கப்பா. சரி, சரியான விடை வரும்போது நாம் பார்த்து கொள்ளலாம், சரிங்களா? அடுத்து, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான், படித்தான், திருந்தினான், நனைந்தான், வருவித்தான், திருத்தினான். இந்த வி தி வந்தாலே அது பிறவினை சொற்கள் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதன்படி சரியான விடை வருவித்தான், திருத்தினான். அடுத்து, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது எவ்வகை தொடர்? இது செய்வினை தொடர். அடுத்த வினா, விடைக்கேற்ற வினா. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? அது வணிக அறிவியல், சரிங்களா? அடுத்த வினா, 10 என்றால் என்ன? 10 என்றால் 10, எண் என்றால் 8. எனவே 18 என்பது சரியான விடை. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். பூவையும் குயில்களும் கொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது யாரை குறிக்கும்? நாகனவாய் புல், அதாவது நாகனவாய் பறவைகளை குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்ததாக, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். அருமையான அடையாளம் இருக்கு பாருங்க, தமிழ்தாய் வாழ்த்துன்ட்டு. இதிலே தெரிந்து கொள்ளலாம். பாவேந்தர் பாரதிதாசன். வா என்ற சொல்லின் வினைமுற்று வந்தாள். திணை, பால், எண், இடம் எல்லாமே காட்டுகின்றது, வினை முடிவை காட்டுகின்றது. எனவே வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர்? ராமன் முதல்ல எழுவாய் வந்திருக்கின்றது, எனவே எழுவாய் தொடர், சரிங்களா? அடுத்தது, ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் 1 3 4 அப்படின்னா அது மேற்கதுவாய். 2ஆம் எழுத்து 1 வர தொடுப்பது, எனவே மேற்கதுவாய் எதுகை. அடுத்ததாக 28, படமாட கோயில் பகவர்க்கு 1 ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல எதுவுமே வரல. 1 3 வந்திருக்கின்றது. இதுலயும் பாத்தீங்கன்னா 1 3, இதுலயும் 1 3, இதுலயும் 1 3. எனவே பொழிப்பு மோனை வந்துள்ளது.
அடுத்து எவ்வகை வாக்கியம்? பூக்களை பறிக்காது, கட்டளை வாக்கியம். திமி இசை, இலக்கண குறிப்பு. சரியான விடை வினைத்தொகை. அடுத்து மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின் காங்மக்னசி. இது சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கும் 1, 3, 4, 2. அதாவது அலெக்சாண்டர் பெயின் வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்புகள் தான். சரிங்களா? அடுத்து அதாவது சரியான விடை 1, 3, 4. அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின் ஆற்றலுடன் இணைத்தல். அடுத்து காங் மேனக்சி வந்து கணினி மூலம் கண்டறிதல். அடுத்து மைக்கேல் ஆல்ட்ரிக்ஸ் வந்து தானியங்கி பண இயந்திரம். அடுத்ததாக ஜான் ஷெப்பர்ட் பாரன் வந்து இணைய வணிகம். சரிங்களா? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். அடுத்து கூற்று 1, 2 கொடுத்திருக்கின்றார்கள். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அந்த கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதுல பாத்தீங்கன்னாக்கும் அதாவது 2 கூற்றுகள் கொடுத்திருக்கின்றார்கள். இது சரியான விடை 1 மற்றும் 2 இரண்டும் சரி. அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது? பல்லவ குடைவரை கோவில். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுவது குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே யார் அப்படின்னாக்கும் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். அடுத்ததாக அகர வரிசைப்படுத்துக. பார்த்தீங்கன்னா முதல்ல க இருக்கின்றது. அடுத்து போ இருக்கு, ந, போ, ம, ந, ச இருக்கு. அப்போ அப்படி பார்த்தோம்னா முதல்ல க வரணும். அதன்படி பார்க்கும்போது இந்த 2, 3ல இருக்கு. ஆனால் இதுலதான் சரியானதாக வந்திருக்கின்றது. சாவகர் கேச. அடுத்து நசை, நல், பொழிக்கும், போத்து, மண்ணை. எனவே சி என்பது சரியான விடை. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவர். வேர்ச்சொல்லை தெரிவு செய்ய. மலர் வீட்டுக்கு சென்றாள். வேர்ச்சொல் செல். பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை பொறுத்துக. சூழ் என்றாலே கற்பம் தான். எனவே நேர ஏ விடைக்கு போய்விடலாம். அடுத்து பிழையற்ற தொடர். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இது புலவர் ஒருவர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அப்படித்தான் தொடர் அமைய வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக பாடை மக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பல மொழி பேசும் மக்கள். அடுத்ததாக பொறுத்துக. மணிமேகலை அதாவது நூல் இயற்றியவர் யார் அப்படிங்கிறது. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். 1, 3. சரிங்களா? அடுத்ததாக முடிகழி வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தனைப்பனை சூழ் நீ வானத்தை நீத்து ஒரு பேதேனும். இவ்வடியில் நீவ வானம் என்பது எது? கடம்ப வனம். அடுத்ததாக 49வது வினாங்க. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சி அளிப்பது 6 அடி உயரத்தில். அடுத்து சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதாள பத்திரம். இதுல பாத்தீங்கன்னாக்கும் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கல்வியினுடைய ஆரம்ப பயிற்சி. எனவே அது வந்து தொடக்கம் அப்படின்னு சொல்றது. எனவே அது வந்து 3க்கு வந்து 4ன்றது வரணும். இந்த இடத்துல 2 இது இருக்கு இல்லைங்களா? இதுல பாத்தீங்கன்னாக்கும் சீதாள பத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது வந்து கல்வி பயிற்சி. எனவே சரியான விடை 1, 3, 4, 2. சரிங்களா? அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் கலைஞர். அடுத்து இச்சொல்லின் பொருள். நலந்தலை உலகம், அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். அடுத்தது மோனை சொல்லை கண்டறிய. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து. நாக்கு ந வந்திருக்கின்றது, இங்க பாக்கு பா வந்திருக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னாக்கும் மோனை சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் எழுத்து. எனவே இங்க கொடுக்கப்பட்டிருப்பது நந்தவனம் நற்றமிழ். எனவே இது சரியான விடை. இங்க பாக்கு வ கொடுத்திருக்காங்க. எனவே இது வராது. சரிங்களா? அடுத்து பொருத்தமான பொருள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, தடையின்றி மிகுதியாக. பயனில்லாத கடல் நிலத்துக்கு ஒப்பானவர்கள், கல்லாதவர்கள். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர்.
நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று அற்று என்கின்ற ஓம உருவு வந்திருக்கின்றது. எனவே ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். அடுத்த வினா. புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் வரதராசனார். தவறு. தேப்போ மீனாட்சி சுந்தரனார். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்ட்வெல். தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகங்களை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் என்று கூறியவர் கோமல் சுவாமிநாதன். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக, அதாவது இசைக்கருவியினுடைய பெயர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அதன்படி பார்க்கும்போது சரியான விடை பார்த்தோமானால் இந்த உடுக்கை, கணப்பறை, தவில், நாதஸ்வரம், படகம், மகுடி என்பது. சரிங்களா? அடுத்ததாக பாரதியார் பாடிய பாடல்களும் ஒன்று. பாரதியார் பாடியது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். குயில் பாட்டு மட்டும்தான் பாரதியார் பாடியது. வாழெங்கே நீண்டு எழுந்த வல் உயிர் எங்கே. 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர். இதுல பாத்தீங்கன்னாக்கும் இதுல யாருமே இதுல இடம்பெறல. எனவே பாத்தீங்கன்னாக்கும் இது சரியான விடை கவி காளமேகம் என்று கொடுத்தாலும் விடை நமக்கு கிடைக்கும் தம்பா. சரிங்களா? மதிப்பெண். அடுத்து சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். இது சரியான விடை என்று பார்த்தோமானால் 1, 2, 4 சரி என்பது ஆகும். சரிங்களா? அடுத்தது கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கர் அடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் இது தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கர் அடக்கல், மங்களம் ஆகியன ஆகும். எனவே 1, 3 தான் இங்க சரியானதாக வருகின்றது. அப்ப 2 தவறு. எனவே இது சரியான விடை. அதாவது 1 சரி, 2 தவறு, 3 சரி. அடுத்து வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. அடுத்து பொருத்தமானது. இந்த பக்கமும் அதேதான். முல்லைப்பாட்டு, காட்சி காண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? காலக்கணிதம் கண்ணதாசன். அடுத்து முல்லைப்பாட்டு நப்பூதனார். காட்சி காண்டம் அதிவீரராம பாண்டியர். அப்ப விடை பார்த்தீங்கன்னாக்கும் முல்லைப்பாட்டு 3, 4, 2, 1 என்று அமைகின்றது இந்த விடை. இப்ப சரிங்களா? அடுத்ததாக படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் எனப்படுபவர் முறையேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப முதல்ல யாருடைய பெயர் இருக்குன்னு பார்க்கலாம். மக்கள் கவிஞர் அப்படிங்கிறாக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நமக்கு தெரியும். பகுத்தறிவு கவிராயர் இப்பயே ஒரு வினால பார்த்தோம், உடுமலை. எனவே சரியான விடை பட்டுக்கோட்டை மற்றும் உடுமலை நாராயண கவி. தவறான தொடர். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் இருக்கின்ற நூலகம் கன்னிமாரா. கொல்கத்தாவின் தேசிய நூலகம் இந்தியாவின் பெரிய நூலகம். விடை தெரியவில்லை. இந்த 4த்துல பார்த்தோம்னாக்கும் தவறான தொடர் என்னும் பொழுது இந்த 2வது. சரிங்களா? இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் என்பது தவறான விடை. அடுத்து அதாவது நம்ம விடை எழுதும்போது அதை சரியான விடையும் தெரிவு செய்யணும். விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரர் தலப்புராணங்களை பாடுவதில் வல்லவர். தலப்புராணம் என்றால்னா தலப்புராணம் எத்தனை வகைப்படும்? மீனாட்சி சுந்தரர் தலப்புராணங்களை எப்படி பாடும்? தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? அடுத்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. காவிய தரிசனம் என்னும் நூல் தண்டி அலங்காரம். அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் திருக்குறள் இல்லைங்களா? அடுத்தது கரை பொரு இலக்கண குறிப்பு வரைய 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 2 பாடல்கள் தான். வளவன் ஏவா வானூர்தி என்கின்ற வரி இடம்பெறும் நூல் புறநானூறு. புறநானூறு இந்த நூலை இந்த 400 சாங்ஸ் என்று இது பண்ணியவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். அடுத்ததாக ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்கு உரியது இது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. பார்த்தீங்கன்னா கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இவை 3ம் சரியான விடை. இவை 3ம்
எல்லாமே கீழாநெல்லியை தான் குறிக்கும். இந்த 3மே கீழாநெல்லியை தான் குறிக்கும். சரிங்க. உப்பளத் தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். அந்த நூலின் பெயர்லயே இருக்கு பாருங்க, கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். இதுல பாத்தீங்கன்னா யாருமே இதுல கிடையாது. எனவே விடை தெரியவில்லை என்பது சரியான விடை. எந்த விடை கொடுத்தாலும் நமக்கு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு. மனக்குரங்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அது உருவகம். அடுத்து, அதாவது மனமாகிய குரங்கு என்னும் பொருள், அதனால உருவகம். பொருந்தா சொல் கடல், ஆழி, பறவை 3மே கடலை குறிக்கும். ஆறு என்பது பொருந்தாத சொல். பிழை திருத்தம் செய்க. மயில் அலரும், குயில் கூவும், ஆந்தை அகவும். மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். சரியான விடை. பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் இங்கே இட்டு வந்திருக்கின்றது, இங்கே இட்டு வந்திருக்கின்றது, இங்கே வந்திருக்கின்றது. இங்கே சறுக்கி இருக்கு, இங்கே சறுக்கி இருக்கு, இங்கே சறுக்கி இருக்கு. ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அப்ப வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இது சரியான விடை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இக்கு இங்க வந்திருக்கின்றது, இங்க பாத்தீங்கன்னாக்கா ரூ இது வந்திருக்கின்றது. எனவே இது சரியான விடை. அடுத்ததாக 93. ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் தலைவன். பிக்ஷன் என்னும் சொல்லின் பொருள் வளைவு, மன்னிக்கவும் புனைவு. கட்டும் குயிலோசை கற்றே காதில் பட வேணும் பாடியது மரபு வழி அமைதி. மணிமொழி கோவை என்ற குறிக்கப்படும் நூல்கள். நல்லா பாருங்க, இது மணி, இது மொழி, இது கோவைன்னு இருக்கு. பாருங்க, நான்மணி, இது முதுமொழி, ஆசார கோவை. எனவே முதல் விடை சரியான விடை. அடுத்த வினா. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திரு கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் நூல். நல்லா கவனிங்க, திருமால் கோவில் சொல்லியிருக்காங்க. எனவே திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்கு உரியவர் தேவநேய பாவாணர். இன்று நடைபெற்ற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாத்தாள் தமிழ் பகுதி, அதனுடைய விடைகளை நம்ம பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.